தெரியாம தான் கேக்குற. உன் பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு ஆள்ற அளவுக்கு இருக்குது. நீ எதுக்கு அடுத்த பிரச்சனை தலையிடுற? அப்பா அதோட நீ சொல்ற மாதிரி எனக்கு எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவன் நமக்கு நல்லது செய்வான், இவன் நமக்கு நல்லது செய்வான், யாரையாரோ நம்புறோம். ஆனா அவங்க எல்லாருமே பதவிக்கு வந்தோடனே நம்மள மறந்துடுவாங்க. அதனால அவங்க நம்மள மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சா முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா அவுக்க முடியாத முடிச்ச போடுறது அதை விட சுவாரஸ்யம். என்னையா சொல்ற? புரியல இல்ல உனக்கு புரிய வேண்டிய என்ன 15 நாள் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. 15 நாள் கழிச்சு நான் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உங்களை விடுதலை பண்ணுவோம். அப்ப எந்த தப்புமே பண்ணாம 15 நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தனே, அதுக்கு உங்க சட்டம் என்ன பதில் சொல்லும்? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தெரிஞ்சா எவனும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான், எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், இந்த சமூகமே என்ன ஒதுக்கி வைக்கும். அதுக்கு உங்க சட்டம் என்ன பதில் சொல்லும்? என் படத்தை போட்டு இவரு நல்லவரு, எந்த தப்பும் பண்ணல, தெரியாம இவர் மேல போய் கேச போட்டுன்னு போஸ்ட் அடிச்சு விட்டீங்களா? போஸ்ட் சாரி சொல்லுங்க ஐயா.